அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தை கண்டிச்சு மட்டும் தாங்க இந்த வீடியோ. அதாவது 23ஆந்தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. குரூப் 1க்கு, அதாவது 26 வேக்கன்சிக்கு. எதுக்கு அந்த 26 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணீங்க? இதுக்கு தமிழ்நாடு முழுக்க 26 வேக்கன்சிஸ் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பேற்றுக்கக்கூடிய புது அரசாங்கம் சொன்னாங்களா? இல்லை நீங்களாக எதுவும் முடிவு எடுத்து பண்ணுறீங்களா? இதை யாரை கேட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க? எவ்வளோ மாணவர்கள் கனவோடு படிச்சிருப்பாங்க, எவ்வளோ தேர்வர்கள் கனவோடு படிச்சுட்ருப்பாங்க, பெற்றவங்க இதுக்காக உழைப்பு போட்டிருந்துருப்பாங்க. இதை விட கோச்சிங் சென்டர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக 26 வேக்கன்சி மட்டும் போட்டுட்டு எனக்குனாலும் உட்காந்துருக்கீங்க. இதுதான் நீங்கள் ஏற்படுத்தியிருக்க புதிய மாற்றமா? இல்லை இது ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. கடந்த 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் புதுசாக மட்டும் அந்த ஒரு மாதத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய விஷயம். இது எதிர்க்கட்சிகளும் இதுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கணும், போராட்டம் நடத்தணும்னு சொல்லி தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன்.